சிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் பாசிட்டிவ்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் பாசிட்டிவ்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கிராஃப் ஷீட் எடுத்துக்குவோம். கிராஃப் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 0க்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது எல்லாமே பாருங்க, 0க்கு இந்த சைடு உள்ளக்கூடியது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், 1 2 2 3 இப்படின்னு கொடுப்போமா. இதே லெஃப்ட் சைடு உள்ளதை நம்ம என்ன பண்ணுவோம், நெகட்டிவ்னு தருவோம். -1 -2 இப்படி கொடுப்போமா. இப்போ 0க்கு மேலே இருக்கக்கூடியதை பாசிட்டிவ் நம்பர்னு சொல்கிறோம், 0க்கு கீழே இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், நெகட்டிவ் நம்பர்னு சொல்கிறோமா. இப்போ பாருங்க, 0க்கு பாசிட்டிவாக இருந்தால் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா 5 > 0. இப்போ இது பாருங்க, 0க்கு மேலே தான் இந்த 5ங்கிற நம்பர் வரும். இதே 2ன்னு கொடுங்க, இந்த இடத்துல 2 > 0 அப்படிங்கும் போது இது வந்து 2க்கு கிரேட்டர் தானாக இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா -2 > 0 இந்த கண்டிஷன் ட்ரூவா நமக்கு ஃபால்ஸ். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ட்ரூ. இப்போ புரியுதா, பாசிட்டிவ் நம்பர்னு எதை சொல்கிறோன்னா 0க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே, அதிகமாக நம்பர் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்கிறோம், பாசிட்டிவ் நம்பர்னு சொல்கிறோம். 0க்கு கீழே உள்ள நம்பரை நம்ம என்னென்னு சொல்கிறோம், நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் பண்ணியிருக்காங்க. சேவ் பண்ணியிருக்க மெத்தட்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். கமாண்ட் லைன் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுறது, மெயின் ஃபங்க்ஷன் இன்க்ளூட் பண்ணுறது, இது எல்லாமே ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மெயின் ப்ரோக்ராம்குள்ளார போயிடுறோம். போயிட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் யூசர்ட்டு கெட் பண்ண போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்ட்டுன்னு டேட்டா டைப் ஹோல் நம்பர்லாம் இருக்கிறனால இன்ட்டுன்னு கொடுத்துட்டு இன்ட்டு ஏ பிரிண்ட்எஃப்ல என்டர் தி நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். என்டர் தி நம்பர். இந்த நம்பரை யூசர்ட்டு கெட் பண்ண போகிறோம். ஸ்கேன்எஃப்ங்கிற இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஏற்கனவே போன கிளாஸஸில் பார்த்துருப்போம். இதுக்கடுத்து இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இஃப்ங்கிறது நமக்கு ஒரு கீவேர்டு, ஆனால் கண்டிஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இஃப்ங்கிறதுக்குள்ளார தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏ > 0 அப்படின்னு கொடுக்குறோம். இந்த ஏ > 0 அப்படிங்கும்போது ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா greater than, less than, greater than or equal to, ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா greater than, less than, greater than or equal to, less than or equal to, is equal to, not equal to, இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. இதில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா greater than ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். அப்போ இஃப் ஏ > 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோன்னா, நான் கொடுக்கக்கூடிய வேல்யூ 0க்கு மேலே இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து நமக்கு என்னது, பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். அப்போ அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன படிக்கிறேன், அதை எழுதிக்கிறேன். திஸ் நம்பர் இஸ் பாசிட்டிவ். இப்போ இதில் வித் வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக அதோட கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுத்துட்றேன். அடுத்து க்ளோஸ் பிரேசஸ். கெட் சிஹெச்ங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அவுட்புட் வந்து டைரெக்டாக வியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா CLR SCRங்கிற ஃபங்க்ஷன்ஸ் கிளியர் ஸ்க்ரீன், அதாவது டாஸ் ப்ராம்ப்ட் ஏரியா கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த coordinate.h ஹெடர் ஃபைலில் தான் நமக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், ப்ரோக்ராமை கம்பைல் பண்ண போகிறேன். கம்பைல் பண்ணுறதுக்குன்றது Alt F9 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுவோம். இனிமேல் மேக்ஸிமம் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம். Alt F9. இப்போ பாருங்கள், வார்னிங்ஸ் எரர் எல்லாமே வந்து எனக்கு என்ன 00ன்னு வருது. ப்ரோக்ராம் வந்து கரெக்டு. இப்போ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிடுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ கம்பைல் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ரீட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், டேட்டா வேரியபிள் டிக்ளரேஷன் இருக்கா, அப்போ மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகுது. கிளியர் ஸ்க்ரீனோட பர்பஸ் என்னன்னு தெரியும். printf, scanf இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது என்னது, இஃப் கண்டிஷன். கண்டிஷன்லேருந்து எப்படி
ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்க, இஃப் ஏ கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. இப்போ இது ரன் ஆகும்போது ஸ்டெப்ஸ் நமக்கு எப்படி வரும்னு பார்த்துடலாம். ஸ்டெப்ஸில் என்டர் தி நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குமா. என்டர் தி நம்பரில் இப்போ நான் 5 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், இஃப் ஏ கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. அப்போ இஃப் 5 கிரேட்டர் தென் 0 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா. 5 கிரேட்டர் தென் 0 கண்டிஷன் ட்ரூ எழுதியிருக்கோம்ல. 5 கிரேட்டர் தென் 0னா அது கண்டிஷன் ட்ரூ. ட்ரூங்கும் போது எனக்கு என்ன ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், திஸ் நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ திஸ் நம்பர் இஸ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் 5ன்னு வருது. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னதுன்னா, இந்த ஓப்பன் க்ளோஸ் பிரேசஸ் இருக்குது பார்த்தீங்களா. இஃப் கண்டிஷன் கொடுத்தவொடனே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பிரேசஸ் போட்டிருக்கேன், க்ளோஸ் பிரேசஸ் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கனால இது மஸ்ட்டு கிடையாது, இந்த பிளாக் ஓப்பன் க்ளோஸ் போட்டிருக்குது. இதே பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தோம்னா மஸ்ட்டு ஓப்பன் க்ளோஸ் பிரேசஸ் போடணும். அதை வந்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே பாருங்க, நான் செகண்ட் டைம் இந்த அவுட்புட் ரன் பண்ணி அவுட்புட் கொடுக்கும் போது என்ன பண்ணிடுறேன்னா -2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதாவது என்டர் தி நம்பர்னு கேட்குமா. அப்போ இது மாதிரி இப்போ வந்து நம்ம கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நமக்கு என்ன ஆகுது, இது மாதிரி அவுட்புட் வருது. இப்போ ஃபால்ஸ்னா -2ன்னு கொடுத்துட்டா என்ன ஆகிடும், -2 கிரேட்டர் தென் 0. இப்போ கண்டிஷன் செக் பண்ணுமா. இஃப்குள்ளார இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, ஃபால்ஸ். ஃபால்ஸுங்கும் போது நமக்கு என்ன ஆகும், பிளாங்க் ஸ்பேஸ் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுறதுக்குரிய ஷார்ட்கட் என்ன, Ctrl+F9 அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்டர் தி நம்பர்னு வருதா. 5 கொடுக்குறேன், திஸ் நம்பர் இஸ் பாசிட்டிவ் 5ன்னு வருதா. மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், Ctrl+F9. இப்போ பாருங்கள் -5. இப்போ இதோட அவுட்புட் என்னது, பிளாங்க் ஸ்பேஸ் டிஸ்பிளே ஆகுது அங்கே வந்த மாதிரி.